வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து காளான் குழம்பு மட்டன் குழம்பு ஸ்டைல்ல அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து காளான் வந்து 2 பேக்கெட் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பெருசா இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணிக்கோங்க. சின்னதா இருந்ததுன்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 1 கப்பு, ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 இன்ச், பட்டையில 2 துண்டு போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் 3 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூன். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். காளான் குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்து இதை வறுத்துருங்க நல்லா. பாருங்க, இப்ப மிளகா போட்டதுக்கு இப்ப நல்லா உப்பி வந்திருக்குது. இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். நம்ம வரமிளகாயை மாத்தி ஆற வச்சுக்கலாம். இது வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. சும்மா ஒரு கலக்கு கொடுத்தீங்கன்னா போதும். கூடவே வந்து கசகசா சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சிருந்த பட்டை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே வணங்கட்டும். பாருங்க, இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்ப எடுத்து வச்சிருந்த மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இந்த மல்லித்தூள், வெங்காயம் இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மி பண்ணிக்கோங்க. நான் இது என்னோட அளவுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தியா வேணா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. போட்ட மல்லித்தூள் ஒரு வணங்கிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் காட்டுறோம். பாருங்க, நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. தேங்காய் போட்டதும் வணங்கிருச்சு. இப்ப கீழே ஒட்டாம, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம உதிரியா வருது. இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். வறுத்து வச்ச செலவு ஆடுறதுக்குள்ள காளான் நல்லா வணக்கிடலாம். இப்ப அதுக்கு வந்து நான் ஒரு மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணாலும் நீங்க ஊத்திக்கோங்க. இப்ப வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்ப சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிச்சு. கூடவே மிளகாத்தை போட்டுக்கலாம். மணத்துக்கு வேண்டிதான் போடுறோம். இப்ப அப்படியே சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க தாளிக்கிறதுக்கு. பாருங்க, சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஒரு நிமிஷம் வணங்கட்டும். சின்ன வெங்காயம் இப்படி வணங்கிடுச்சு. போது வணங்கினது. இப்ப வந்து காளான் போட்டுக்கலாம். இந்த டைம்ல உங்களுக்கு வேணும்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. எனக்கு தக்காளி வேண்டாம் அப்படிங்கறதுனால நான் அது போடல. இப்ப எடுத்து வச்சிருந்த காளான் சேர்த்துக்கலாம். பாருங்க, காளான் சேர்த்து நல்லா வணக்கி கொடுங்க. வணக்கி கொடுத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் அதுல இருக்கிறது வெளியில வரும். அது வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. இப்ப பாருங்க, நம்ம காளான் நல்லா தண்ணி விட்டு வணங்கிட்டு இருக்குது. இப்ப இது இந்த அளவுக்கு வணங்கினது போதும். இப்ப நம்ம வந்து ஆற வச்சு அரைச்ச விழுத சேர்த்திக்கலாம். அது கூட பாருங்க, இப்ப இந்த செலவு இது கூட சேர்த்திக்கிறேன். நானு அரைச்சு வச்ச செலவு உள்ள ஊத்தி இருக்கிறோம். இது அப்படியே இந்த எண்ணெயில ஒரு வணக்கி விட்டுருங்க. ஒரு பரட்டி அந்த எண்ணெயில கொஞ்சம் வணங்கட்டும். வணங்குச்சுன்னு சொன்னா அது ஒரு டேஸ்ட்ல வரும். அதனாலதான் உங்களுக்கு இது சொல்றேன். கொஞ்சம் வணங்கட்டும். பாருங்க, நம்ம ஊத்தின செலவு அப்படியே கெட்டியா வணங்கிட்டு இருக்குது. எண்ணெயில வணங்கினது போதும். இப்ப இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி ஜார அலாசி அதுல ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் அலாசி ஊத்திக்கோங்க. தண்ணி உங்க குழம்புக்கு தேவையான அளவு ஊத்திக்கோங்க. இப்ப பாருங்க, குழம்புக்கு தண்ணி ஊத்தியாச்சு. இந்த டைம்ல எடுத்து வச்சிருந்தா மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன் நானு. நீங்க உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா ஒரு கலக்கி விட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்ப பாருங்க, நம்ம காளான் குழம்பு நல்லா கெட்டியா கொதிச்சிருச்சு. இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு மாத்திட்டு காட்டுறேன். பாருங்க, நம்ம சுவையான காளான் குழம்பு மட்டன் குழம்பு ஸ்டைல்ல ரெடி ஆயிருச்சு. ஈஸியா பண்ணிடலாம். இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஈஸியான ஒரு காளான் குழம்பு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க செஞ்சு பார்த்துட்டு
கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.